நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 23/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து 1 மணியோட ஷோ முடிஞ்சுது. இப்போ வந்து நமக்கு 6 மணி ஷோ. 6 மணி ஷோக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? இதில் வந்து நமக்கு இன்றைக்கி எனக்கு என்ன நம்பர் கிடச்சிது அப்படின்னா 298, அதே மாதிரி 27, சரிங்களா? அதே மாதிரி 148, 42, சரிங்களா? 42. அதே மாதிரி வந்து 824, 38. இதுதான் நமக்கு இன்றைக்கி கிடச்ச நம்பர். இந்த நம்பரை பேஸை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு எப்போயுமே 1 மணி ரிசல்ட் அமையாது. பட் 6 மணிக்கு 8 மணிக்கு சூப்பராக வந்துடும். வெயிட் பண்ணுங்கள். நேற்று தான் 8 மணிக்கு போட முடியல, கொஞ்சம் மழையினால். இன்றைக்கி கண்டிப்பாக போட்டுருவோம், சரிங்களா? கொஞ்சம் முன்னாடியே கூட போட்டுருவோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் வரும். சரி, இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் அதிகபட்சமாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்னம்மா நம்பர் வருதுன்னு பார்ப்போம். நமக்கு இதில் வந்து ஒரு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று கொடுத்த மாதிரியே 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் வச்சு கொடுத்தாங்க. 827 அடிச்சாங்க. நேற்று 6 மணிக்கு நமக்கு 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 2 நம்பரும் சேர்த்தே கொடுத்தோம். கண்டிப்பாக வரணும். அதே மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன நினைக்கிறேன். இப்போ வந்து 438 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. அதே மாதிரி 842, அதே மாதிரி 808ஆம் நம்பரை பேச வச்சு நமக்கு 3 ரிசல்ட் வந்திருக்கு, தெரியுங்களா? 3 நம்பர் வந்திருக்கு. 8, 8, 8. அதாவது பி போர்டில் 8, ஏ போர்டில் 8, பி போர்டில் 8, ஏ போர்டில் 2 டைம் 8, அதே மாதிரி சி போர்டில் 8ஆம் நம்பர், சரிங்களா? இப்படி வச்சு அடிக்கிறாங்க. இதே கணக்கு வச்சு நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் நம்பர் நமக்கு தொடர்ந்து வராது. 4ஆம் நம்பர் வேணால் தொடர்ந்து வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 4ஆம் நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மறுபடியும் நமக்கு ரிட்டர்ன் அடிக்கணும் அப்படின்னு தான் கணக்கில் வருது. 4ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது, சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரியுது, சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. 8ஆம் நம்பர் எப்படிங்க வருது அப்படின்னா திரும்ப 4க்கு 8 அப்படிங்கிற நம்பர் கொண்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 4ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆக முடியாது. எப்பயுமே தான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். 4க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 2க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 2 நம்பருமே நமக்கு எப்பயுமே அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர், சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுப்போம், சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த ட்ராவல் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நமக்கு 4க்கு 8 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே கணக்கில் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள், சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4க்கு 4 திரும்ப கொண்டு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8க்கு 8 திரும்ப வைக்கிறாங்களா, அந்த மாதிரி 4க்கு 4 கொண்டு திரும்ப வைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நாளுக்கு திரும்ப எனக்கு 4க்கு 4 வர வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப 4 நம்பர் அப்படி ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. என்ன ஏ போல்டே 2 டைம் அடிக்கிறாங்களே, அது மாதிரி நம்ம அப்படி 4 நம்பரே திரும்ப 2 டைமே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அடித்தாங்கன்னா கண்டிப்பாக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. கணக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 4 நம்பர் ஏ போல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது, சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட தாராளமாக எடுத்துக்கலாம், சரிங்க? நம்ம கொடுக்குற நம்பர் நீங்கள் எப்படி வைக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஒருக்க வந்து மிஷின் சாட்டை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வெரிஃபை பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம், சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், பி போர்டில் 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் வருதான்னு பார்த்துங்க. 7ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வரணும். எதனால் வரணும் அப்படின்னா 3க்கு 7 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. 3ஆம் நம்பர் வந்தாலும் மேக்ஸிமம் 7ஆம் நம்பர் வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. 3க்கு 7ங்கிறது நம்ம நிறைய டைம் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வின்னிங் எடுத்துருக்கோம். என்ன காரணம்னா 3க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வரும். டியரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் வந்து 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, சரிங்களா? அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் 3ஆம் நம்பர் வந்து 7ஆம் நம்பர் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். முதல்ல மேட்ச் ஆகுதான் நம்ம பார்ப்போம். மேட்ச் ஆச்சுன்னா தான் நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. 3க்கு 7 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏதாவது உங்களுக்கு வந்து கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் கொடுக்குறோம். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 3ஆம் நம்பர் இன்னும் திரும்ப 3ஆம் நம்பரே கொடுக்குறீங்க அப்படின்னா 3ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்ப 43 வரலாம், இல்லை 83 வரலாம். வந்து ஒன்று ஏ போர்டில் 4ஆம் நம்பர் வைக்கலாம். ஏ போர்டில் 4 நம்பர் வச்சா பி போர்டில் 3 நம்பர் வைக்க மாட்டாங்க, எடுத்துருவாங்க, சரிங்களா? அதே மாதிரி பி போர்டில் 3 நம்பர் வச்சாங்கன்னா ஏ போர்டில் 4 நம்பர் வைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்ம 8ஆம் நம்பர் வச்சு விட்ருவாங்க. அதை தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். இந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கணக்கு வருது. அதனால தான் நம்ம அதுக்கு கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வருதானா? 8ஆம் நம்பர் வச்சாங்கன்னா
உங்களுக்கு பி போர்டில் 3ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4ஆம் நம்பர் ஏ போர்டில் வச்சாங்கன்னா சி போர்டில் 3ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு, பி போர்டில் 3ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஏதாவது ஒரு நம்பர் தான் வரும். அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏதாவது இருந்தால் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் எப்படி வச்சுருப்பீங்கன்றதையும் பாருங்கள். அது போக மிஷின் சார்ட்லேயும் இந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க. மிஷின் நம்பர் நமக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். மிஷின் சார்ட் மேட்ச் ஆனால் கூட அதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் எதிர்பார்க்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக வச்சு பார்க்கலாம். கண்டிப்பாக வராமல் போகாது. அந்த மாதிரி தான் நம்ம எப்போ கொடுத்தாலுமே சரிங்க, நமக்கு எந்த அளவுக்கு 100% நமக்கு ஸ்ட்ராங்காக நம்பர் வரும் அப்படின்னு தெரிஞ்சு தான் கொடுக்குறோம். தெரியாமல் கொடுக்குறதே இல்லை. எதையாவது ஒரு ட்ராவலில் தான் மிஸ் ஆகி போகுதுன்னு வைங்களேன். நான் இருந்தாலும் நம்ம எல்லா ட்ராவலையும் நம்ம எதிர்பார்க்குற நம்பர் பக்கமாக தான் எதிர்பார்ப்போம். அது வந்து ஜஸ்ட் மிஸ் தான் போகும். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டு நமக்கு என்ன நம்பர்லாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்க சி போர்டு தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டில் வந்து எனக்கு ஒரு 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் நம்பர் அப்படின்னா 6ஆம் நம்பர் தான் எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகும். 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது. ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 3 காரணம் செட் ஆகும். இன்றைக்கி வரைக்கும் நம்பர் என்னென்னு உங்களுக்கு தெரியல. 438 அடிச்சிருந்தாங்க. 438 அடித்தாங்க. இந்த 438க்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு என்ன நம்பர் வரும் அதிகமாக? 6ஆம் நம்பர் தான் வரும். நீங்கள் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு நம்பராக தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர் வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ட்ராவலில் கிடைக்குன்னு அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அந்த 2 நம்பர் என்னங்க நம்ம கடைசியில் சொல்லிடலாம். அந்த 2 நம்பர் பேஸை வச்சு தான் ஆடுவாங்க. 6 மணிக்கு ரிசல்ட் வர்றது வரக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கணக்கில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குறதே எப்படியே வரணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 736 அப்படின்னு வரலாம், 736ன்னு வரலாம், இல்லை 776ன்னு வரலாம், 476ன்னு வரலாம். சரிங்களா? இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி கணக்கு வருதுங்க, எனக்கு இந்த மாதிரி தான் வருதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இந்த 3 ரிசல்ட்டில் நமக்கு என்ன மாதிரி நம்பருக்கு ரொம்ப பேஸாக கொடுக்குறாங்களோ அந்த பேஸை வச்சு தான் அடுத்த வின்னிங் நம்பரும் நமக்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து நமக்கு 827, 842, 438 8ஆம் நம்பர் நமக்கு தொடர்ந்து அடிச்சிருந்தாங்க. 2ஆம் நம்பர் தொடர்ந்து அடிச்சிருக்காங்க. 4ஆம் நம்பர் தொடர்ந்து அடிச்சிருக்காங்க இல்லையா? அதே மாதிரியே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி தான் நமக்கு ஒரு வின்னிங். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் தான் நம்ம கொடுக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் வின்னிங் வர மாதிரியான நம்பர் தான் நம்ம எடுத்துகிட்டு வரதே அது மாதிரி எடுத்து ஜெனரேட் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 2ஆம் நம்பர் மேபி 2ஆம் நம்பருக்குன்னு வாய்ப்பு இருக்குது. அதாவது போர்டு போட்டது வந்து அது 2 நம்பர் போட்டு பார்க்கலாம். 6, 2ங்கிற 2 நம்பர் நீங்கள் போர்டு கட்டலாம். செம்மையாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள். சரிங்களா? இருந்தாலும் எடுத்துங்க. எனக்கு இதில் நீங்கள் 6ஆம் நம்பரில் ஒரு 5 செட்டு போட்டால் கூட, 2ஆம் நம்பரில் ஒரு 5 செட்டு போட்டால் கூட கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பரில் வின்னிங் இருக்குது. மாற்றமே இல்லை. இந்த 2 நம்பரில் ஏதோ ஒன்று தான் வரணும். 6 வரணும், இல்லைன்னா 2 வரணும். இது 2 தான் எனக்கு தெரிஞ்சு சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 7ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்துக்கலாம். அந்த கூட நீங்கள் அதை எடுத்து வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி ஆல் போர்டில் என்ன நம்பருங்க வரும்? ஆல் போர்டை நீங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வளவலன்னு பேசாமல் டக்குன்னு ஆல் போர்டு மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் போர்டில் 7, 6, 2ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை தாண்டி ஏதாவது ஃபேவரபுளாக வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு 4ஆம் நம்பர் மேலே கணக்கு இதுக்குள்ளே தான் வரணும். சரிங்க? இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குற நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம்.